குமரகுரு ஜோதிர் நிலையம் வேர்ணாம்பாளைய நாளோடு திங்களும். இப்போ மேச ராசியை பற்றி தாங்க ஒரு விரிவாக பார்க்க போகிறோம். மேச ராசியில் பொறுத்தவங்க நல்ல திறமையானவங்க, நல்ல தைரியம் உடையவங்க, எதுலேயுமே ஸ்மார்ட்டாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க. இப்போ மேச ராசியில் பொறுத்தவங்க எந்த டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க தான். அதே சமயத்தில் கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் முன்கோபமுடைய ஜாதகம் தாங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அன்பா சொன்னா கேட்பாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தப்பன் பெரியப்பன் எல்லாருமே இந்த ஜாதகத்தை கொஞ்சம் அன்பா சொன்னா கேட்பாங்க. அதிகாரமா சொன்னா கேட்க மாட்டாங்க. இது அந்த ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி 4 பாதமும், பரணி 4 பாதமும், கிருத்திகை 1 பாதமும் இதெல்லாம் சேர்ந்தாங்க இந்த மேச ராசி. இந்த மேச ராசியில் பார்க்கும்போது 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள ஒரு வேலை தேடக்கூடியவங்க, அதாவது ஒரு திருமண காரியத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாமே தாராளமாக முயற்சி எடுக்கலாம். முயற்சி இவங்க எந்த காரியம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வேலைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையில் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம் தாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய பசங்களும், அதாவது படிக்கக்கூடிய பசங்களுக்குமே பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையாக படிக்கக்கூடிய பசங்க தாங்க. காலேஜ் போகிறவங்களும் சரி, அதாவது பள்ளிக்கூட காலேஜ் போகிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு பசங்க தான். ஆனால் இருந்தாலும் பார்க்கும்போது படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவுகள் வரலாம். அதை அதுக்கு தகுந்த மாதிரி கார்த்திக்கு மேல் கொண்டு தான் ஓரளவு ஒரு சிறப்பு கொடுக்கும். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உத்தியோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை வாய்ப்புகளுக்கும் ஒரு ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்குங்க. அதை அவங்க ஜாதகத்தை பொறுத்து அதன் பலன் மாறலாம். இருந்தாலும் மேசராசிக்கு பொதுவான பலன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ 10 குடையவன் சனி, 9 குடையவன் குரு, 5 குடையவன் சூரியன், இதெல்லாம் ஒரு சுபகிரகங்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நாம் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது கொஞ்சம் அதாவது பார்க்கும்போது கார்த்திகை மாதத்துக்கு மேல் கொண்டு அந்த அமைப்புகள்லாம் ஓரளவு உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பார்க்கும்போது இதில் 3, 6 குடையவன், அதாவது மேச லக்னத்துக்கு மேச ராசிக்கு 3, 6 குடையவன் புதன். இது துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6 புதன் ஒரு பாவிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால, அதாவது பார்க்கும்போது அந்த புதன்கிறது பார்க்கும்போது கலை தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே அது பார்க்கும்போது கார்த்திக்கு மேல் கொண்டு, அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட வகையில், அதாவது கம்ப்யூட்டர் லைனில் இதெல்லாமே ஒரு சிறப்பு கொடுக்கலாம். அப்போ மேசங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய ஒரு ராசி தான். நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு துணிச்சல் உள்ள ஒரு ராசி தாங்க. இப்போ இந்த மேச ராசிக்கு கோச்சார சனி, அதாவது மீனத்தில், அதாவது சந்திரனுக்கு 12ல் இருக்கிறதுனால புதிய காரியங்கள் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய பட்ஜெட்டில் பெரிய லெவலில் இருந்த ஒரு காரியங்கள் நாம் செஞ்சாலுமே கொஞ்சம் ஒரு கவனக்குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே, இந்த தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மேச ராசிக்கு தைரியம் தாங்க மெயின். அந்த தைரியமான ஒரு ராசி, துணிச்சலான ராசி. அதாவது இந்த ராசிக்காரங்க எதுலையுமே பயப்படவும் மாட்டாங்க. நல்ல ஒரு சிறப்பாக எந்த காரியமே ஒரு சிறப்பாக பண்ணணும், நல்ல ஒரு விரிவுபடுத்தி ஒரு நல்ல ஒரு சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க. அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது குரு கடகத்தில் உச்சநிலை இருக்கிறதுனால அதனுடைய 7ஆம் பார்வையா, அதாவது பார்க்கும்போது 7ஆம் பார்வையா பார்க்கும்போது அதாவது பார்க்கும்போது சனி பார்வையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தொழில்துறையில் ஒரு முன்னேற்றமும் தொழில்துறையில் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த குரு. அப்போ மேசராசிக்கு இந்த குரு பார்வை ஒரு நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கும். இந்த ராங்கேது பயிற்சிகளுமே கார்த்திகை மேல் கொண்டு நல்ல ஒரு சிறப்பான பலன் இந்த ராசிக்கு உண்டுங்க.
அப்போ மேச ராசியில பிறந்தவங்க, அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு படிக்கக்கூடிய ஒரு பசங்களா இருந்தாலுமே ஒரு ஒரு 10th +2 படிக்கக்கூடிய பசங்களுமே வந்து பார்க்கும்போதுங்க, கொஞ்சம் படிப்புல வந்து கொஞ்சம் கவனக்குறைவுகள் வந்தாலுமே அது வந்து போராடி ஜெயிக்கக்கூடியவங்க தாங்க இந்த மேச ராசிக்காரங்க. அதே மாதிரி இப்போ மேச ராசிக்கு வந்து இந்த 7 சனி நடக்கிறதுனால புதிய காரியங்கள் வந்து நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா பெரிய பட்ஜெட்ல பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு கவனமா செயல்படுறதும் நல்லது. அதே மாதிரி 18 வயசுல இருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க ஒரு தொழில் தொழில் வந்து கண்டிப்பா அமையும். தொழில்ல ஜெயிக்கக்கூடியவங்க தாங்க, தொழில்ல சாதனை பண்ணக்கூடியவங்க தான். தொழில்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது தாங்க இந்த இந்த வருஷத்துல பரவ வருஷத்துல இருந்து இந்த பங்குனி மாசம் முடியவே இந்த மேச ராசிக்காரங்களுக்கு தொழில்துறைகள் வந்து எந்த காரியம் தைரியமா பண்ணலாம். அதை பண்ணுனா கண்டிப்பா ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பு தாங்க. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு பூமி வீடு வாங்கலாம் அப்படின்னா கூட அது அதாவது வந்து கார்த்திகை மாசம், அதாவது 5/12/2026 மேல் கொண்டுதான் தை மாசத்துல இருந்து ஒரு மண்மனைக்கு ஒரு வாய்ப்புகள் வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு திருமண காரியங்கள் ஒரு 23, 21 இருந்து 25க்குள்ள ஒரு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம நினைக்கிறது நடக்கும். ஆனா பல தடைகள் மீறி பல சங்கடங்கள் மீறி தான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப எடுத்த காரியங்கள் வாழ்க்கை ரீதியில போராடி ஜெயிக்கக்கூடியவதாங்க இந்த மேச ராசிக்காரங்க. இப்ப மேச ராசி அப்படின்னாவே ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு ஒரு லீடர், ஒரு தலைவன், ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு முதலாளிகளுக்கு அமையக்கூடிய ஒரு ராசி தாங்க இது. அப்ப இந்த மேச ராசிக்காரங்க பாருங்க, பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. அதாவது பார்க்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு தலைவன், ஒரு லீடர் மாதிரி செயல்படக்கூடியவங்க தான். எல்லா எதை போய் கேட்டாலும் அமைதியா இருப்பாங்க, எதையுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து அமைதியை கடைபிடிக்கக்கூடியவங்க தாங்க. ஆனா இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கோபம். அப்போ எதையும் அன்பா செயல்படுத்தக்கூடியவங்க. ரெண்டாவது வந்து அந்த கோபங்கிறதான் ஒரு மைனஸ் பாயிண்ட், சரிங்களா? மற்ற வேற இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து எந்த காரியத்திலையும் அடுத்தவங்களை விட எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்டா ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு செயல்படுத்தக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. இப்போ மேசராசிங்கிறது இந்த வருஷம் அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பயிற்சி கண்டிப்பா ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு சிறப்பு தொழில ஒரு ஒரு அந்தஸ்து, ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஒன்றும் மேசராசிக்காரங்க பயப்படுற அளவுக்கு இல்லை. இவங்களுக்கு வந்துங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை, அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இது மாதிரி சின்ன உடல் உபாதைகள் கொடுத்தாலுமே பெரிய பாதிப்பு தொந்தரவுகள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால சாதனையாளர்களுக்கு அமையக்கூடிய ஒரு ராசி, சரித்திரம் படைக்கக்கூடியவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு ராசி. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி 5/12/2026 கார்த்திகை 19ஆம் தேதி சனிக்கிழமை கும்பராசியிலிருந்து ராகு பயிற்சி அடைகிறதுனாலையும் சிம்மத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறதுனாலையும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதங்கள் மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பான பலன் கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இருந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனமாகவும் இருக்கணும், சரிங்களா? இவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவங்க மேல் அதிகாரிகள் வகையில ஒரு சில டார்ச்சர் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரெண்டாவது வந்து புதிய காரியங்கள் முயற்சி எடுக்கும்போது அது வந்து ரொம்ப கொஞ்சம் திறமை, தைரியம், துணிச்சல் இருந்தாலுமே கொஞ்சம் கேர்லெஸ், கொஞ்சம் அசால்ட், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால இப்போ இந்த 7 சனி நடந்தாலுமே மேசராசிக்காரங்களுக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கும்.
சரிங்களா? அப்போ மேச ராசியில பிறந்தவங்க வந்து பார்க்கும்போது பூர்வீக இடம், பூர்வீக பூமி, அதாவது காடு தோட்டம் பூமி சொத்து சுகம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இந்த வருஷத்துல, அதாவது கார்த்திகை மாசத்துக்கு மேல ஓரளவா வந்து அந்த பூமி பிரச்சனையும், ரெண்டாவது வந்து இட பிரச்சனைகளும், தொழில் ரீதி எல்லா பிரச்சனைகளும் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு வயசுல வர்ற அளவுக்கு அது ஓரளவு கார்த்திக்கு மேல ஓரளவு நல்லா தான் இருக்கும். அதனால பழைய சொத்து, பூர்வீக சொத்து, அதாவது பாட்டை அப்ப முப்பாட்டை முன்னோர்கள் தேடிய சொத்து வகையில கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சங்கடங்களும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்தா கூட, ஆனா இது ஜெயிக்கக்கூடிய ராசி தாங்க. எதுலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான், ஒரு துணிச்சல் மிக்க ராசி. அதனால இந்த 7.5 சனியில ஆஞ்சநேயருக்கு, சூரிய பகவானுக்கு, சுப்பிரமணியருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அர்ச்சனை வச்சுட்டு வரலாம். அதே மாதிரி மாரியம்மனுக்கு ஒரு ராகு காலத்தில் ஒரு தெய்வம் கும்பிட்டு வரலாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசினாவே, அவங்க அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் அலைச்சல் கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரம் மேச ராசியாக இருந்தால் அது வந்து ஒரு 70% நல்லா தான் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் மேசராசிக்கும் ஓரளவா பலன் வந்து நல்ல பலன் தான் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. மொத்தத்தில் வந்து பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்காரங்கள் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருக்கிறது நல்லது. அதனால மேசம் அப்படின்னாவே ஒரு செவ்வாய்ங்கிறது பூமி யோகம், அதாவது பூமி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம். அதனால ஒரு புதிய காரியங்கள் எல்லாமே ஒரு சிறப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். அதனால பூமி மண்மனை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வருஷங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு வருஷங்க. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு தொழில் துறையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற ராசி. ரெண்டாவது பொருட்கள் வாங்கல் வேலையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை தொந்தரவுகள் வந்தாலும் அதுலேயும் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான். அப்போ வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், சில சமயத்தில் சங்கடத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால இந்த ராசி இந்த வருஷம் பரவ வருஷம் முடிகிற வரையில், அதாவது பங்குனி முடிகிற வரையிலுமே இந்த ராசிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும். நன்றி, வணக்கங்க. குமரகுரு ஜோதிட நிலையம், திங்களூர், வேர்ணாம்பாளையம், நாடு. நன்றி, வணக்கம்.